குரூப் டி எக்ஸாமுக்காக பிசிக்ஸ்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். நான் ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோல சொல்லிட்டேன். பிசிக்ஸ்ல குரூப் டில கேட்கிற டாபிக் இந்த 4 டாபிக் தான். இதை நம்ம டெப்தா லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். மினிமம் 8 கொஸ்டின்ஸ் வந்து பிசிக்ஸ்ல கேட்பாங்க. ஸோ அதனால வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். என்னன்னா இந்த டாபிக் 2022ல எப்படிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். முதல் வீடியோல ஒர்க் எனர்ஜி பவர் கவர் பண்ணியிருந்தோம். அடுத்து இந்த 3 வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரிசிட்டி பிளஸ் மேக்னெட்டிசம் ரிலேட்டடா என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா லைட் ஆப்டிக்ஸ் ரிலேட்டடா இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதுல முதல் கொஸ்டின் அப்படின்னு பாருங்களேன். an object placed in front of a convex mirror at a point between infinity and the pole of the mirror the image formed அப்படின்னு இருக்குல்ல. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த கிளாஸ் இப்ப பார்க்குற இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலான பணி வாய்ப்புல கொடுத்துரும். இது எதுக்கான நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப இந்த கேள்வியில ஒரு கான்செப்ட் இருக்கு, மிரர் கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சா மட்டும் தான் இந்த கொஸ்டின் நம்ம கையே வைக்க முடியும். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மிரரை வந்து 2 டைப்பா வந்து பிரிப்பாங்க. ஸோ மிரர் அதாவது ஆடியோ வந்து 2ஆ பிரிப்பாங்க. ஒன்னு பிளெயின் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு பிளெயின், இன்னொன்னு ஸ்பெரிக்கல். பிளெயின்னா சமதள ஆடி, ஸ்பெரிக்கல்னா கோள ஆடி. பிளெயின் மிரருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, தலை சீவறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சிருப்போம்ல, அதுதான் வந்துன்னா பிளெயின் மிரருக்கு எக்ஸாம்பிள். அதாவது சமதளமா இருக்கும், எங்கேயும் வளைவு நெளிவு இருக்காது. அதே ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் கோள ஆடி என்பது என்னன்னா வளைவு நெளிவு இருக்கும். இதுல 2ஆ வந்து பிரிப்பாங்க. ஒன்னு கான்கேவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இன்னொன்னு கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கான்கேவ் கான்வெக்னா தமிழ்ல, அது என்ன கான்கேவ் கான்வெக்ஸ்னா தமிழ்ல வந்துன்னா குழியாடி குவியாடின்னு சொல்றது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்களேன், ஸ்பெரிக்கல் மிரர்ல என்ன சொன்னேன், அது ஏன் வந்து கோள ஆடிகள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த மிரருக்கு பாத்தீங்களா, அதாவது கான்கேவா இருக்கலாம் இல்ல வந்து கான்வெக்ஸா இருக்கலாம். அது ஒரு வளைவுல இருக்கும். அந்த வளைவுல மேல்புறம் வந்து பூச்சி இருந்துச்சுன்னா, அதாவது மேல்புறம் வந்து பூச்சி இருந்துச்சுன்னா அதை கான்கேவும், உள்புறம் பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா கான்வெக்ஸ் சொல்லுவாங்க. எந்த சைடு பூச்சி இருக்கோ அதன் வழி என்னன்னா ஒளி வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது. எந்த சைடு இல்லாம இருக்கோ அந்த சைடு தான் என்னன்னா ஒளி வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். எதுக்கு இது கோள ஆடி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, நல்லா கவனிங்களேன். நார்மலாவே வந்து என்னன்னா ஒரு கோலத்தை வந்து நம்ம வரையணும்னு வச்சுக்கலாம். ஒரு கோலத்தை வரைகிறோம் அப்படின்னா என்ன, ஒரு ரவுண்டு வரையணும். அந்த ரவுண்டுல ஒரு பகுதி எடுத்து பார்த்தா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆடின்னு சொல்லுவாங்க. இதை வடிவமைக்கும் போதே இந்த கோலத்தோட ஒரு பகுதியா தான் வந்து வடிவமைப்பாங்க. அதனால அதோட பேரு வந்து கோள ஆடின்னு சொல்றது. அதுல உள்புற பூச்சி இருக்கா இல்ல வெளிப்புற பூச்சி இருக்கா, அதை வச்சு என்ன கான்கேவா அது வந்து கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பேர் வந்து பார்த்துட்டோம். இதுல சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த கம்ப்ளீட் கோலத்துல அந்த ஆடு இருக்கிற பகுதியை வச்சு சில டேர்ம்ஸ் வரும். என்னென்ன, பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்னா கரெக்டா அந்த ஆடியோட மையப்பகுதியில இருந்து ஒரு கோடு வரைகிறோம். இந்த கோலத்துல வந்து கோடு வரைஞ்சுன்னா அதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்னா இந்த கோலத்தோட மையப்பகுதி சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். அடுத்து போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆடியோட மையப்பகுதி போல் அப்படின்னு சொல்றது. ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர்னா இந்த சென்டருக்கும் போலுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் வந்து ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர். நார்மல் ரேடியஸ்னாவே என்ன, ஆர்னு சொல்லுவோம். ஒரு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்தோட மையப்பகுதியில இருந்து இந்த சைடு எடுத்தா என்ன, இந்த மாதிரி ரேடியஸ் சொல்லுவோம்ல, அதுதான் இங்கேயும். அடுத்து ஃபோக்கஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சென்டருக்கும் இந்த போலுக்கும் இடைப்பட்ட கரெக்டா மையப்பகுதி தான் வந்து ஃபோக்கஸ் சொல்றது. இதை நான் அப்படியே தமிழ்லயும் சொல்லியிருக்கேன். சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் நான் வளைவு மையம் சொல்லுவேன், ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் நான் வளைவு ஆரம், பிரின்சிபல் ஆக்சிஸ் நான் முதன்மையாச்சு, போல் அப்படின்னா ஆடிமுனை இல்ல வந்து துருவன்னு சொல்லுவோம். இதை நான் ஃபண்டமெண்டலா டீச் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து டெப்தா வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வச்சுதான் வந்து இந்த கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இங்க பாருங்களேன், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கான். சரி, அத கான்வெக்ஸ் மிரர்ல நான் இன் ஃப்ரண்ட்ல வந்து நான் வைக்க போறேன் ஒரு ஆப்ஜெக்ட. அது எங்க வைக்கிறேன்னா இன்ஃபினிட்டிக்கும் மிரரோட போலுக்கும் வைக்கிறேன். இப்ப இன்ஃபினிட்னா என்னன்னு தெரியணும், போல்னா என்னன்னு தெரியணும். நம்ம ஆல்ரெடி போல் என்பது சொல்லிட்டோம். போல் என்பது என்ன, ஒரு நார்மல் மிரர்ல போல் என்பது இந்த ஆடியோட மையப்பகுதி. அதுக்கும் இன்ஃபினிட்டி மீன்ஸ் ஒண்ணு கிடையாது. இன்ஃபினிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், அதாவது இதுதான் என்ன சொல்லுவோம், ஒரு கான்வெக்ஸான மிரர். ஏன் அப்படின்னா உள்ள பூச்சிருக்கும், வெளியே தான் வந்து என்னன்னா ஒளி வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆக முடியும். இதுல இந்த போல் பகுதி இருக்கு, போலுக்கும். இன்ஃபினிட்டி மீன்ஸ் வந்து இந்த போல்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி, அதாவது இந்த ஆடியில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வைக்கிறதா என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஃபினிட்டி மீன்ஸ் வந்து இவ்வளவு தூரம் வேணா இருக்கலாம், இவ்வளவு தூரம் வேணா இருக்கலாம். அது ரொம்ப 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 வந்து ஆடியிலிருந்து பார்க்கும்போது வந்து தெரியாத அளவுக்கு இருக்கும். அந்த இடைப்பட்ட தூரம் இருக்குல்ல, இதுக்கும் இந்த போலுக்கும் நடுவுல எங்க வேணா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டா என்னன்னா இந்த அம்புக்குறி வந்து எடுத்துக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் நான் வைக்கிறேன். அப்படி வைக்கும் போது என்ன ஆகுனா, இந்த ஆடி இருக்கா கண்ணாடி, ரைட்டா, இந்த கண்ணாடியில என்னன்னா இப்ப சூரிய ஒளி வந்து இதுல படும். நார்மலா நமக்கு தெரியும், ஒரு மிரர்ல இமேஜ் ஃபார்ம் ஆகுனா அட்லீஸ்ட் வந்து என்னன்னா
எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து சூரிய கதிர் வருதோ அதோட 2 கதிர் என்ன ஆகும்னா மீட் ஆகணும். அந்த மீட் ஆகுற இடத்துலதான் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கண்ணாடியில வந்து நம்ம மூஞ்சியை பார்க்கணும்னு வச்சுக்கலாம். ஏன் கண்ணாடியில நம்ம மூஞ்சி தெரியுதுதான் பிகாஸ் நம்ம ரூம்ல இருப்போம், அந்த ரூம்ல லைட் இருக்கும். அதன் மூலம் என்னன்னா அந்த ஒளி பட்டு பட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட் ஆகி நம்ம வந்து கண்ணாடியில வந்து இமேஜா தெரியும். அதே மாதிரிதான் இங்கேயும், அதாவது இந்த அம்புக்குறி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து நிறைய வந்து லைட் இருக்கும். அந்த லைட் மூலம் பட்டு இந்த அம்புக்குறி என்ன ஆகும்னா ஒளிக்கதிர் வந்து வரும், ரைட்டா? அந்த ஒளிக்கதிர் கரெக்டா வந்து என்ன, இது வந்து என்ன சொல்லுவாங்க, பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்லுவோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வரும்போது, ஒரு கதிர் வரும்போது கான்வெக்ஸ் மேல என்ன ஆகும்னா டைவர்ஜ் ஆகும். இது என்னன்னா ரூல் சொல்லுவாங்க. அதாவது என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெரிக்கல் மிரருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு 4 ரூல்ஸ் இருக்கும். அந்த 4 ரூல்ல 1வது ரூல் வந்துன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு கதிர் வரும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜ் ஆகி போகும். எதுல அப்படின்னா கான்வெக்ஸ் ஆன வந்து மிரர்ல. இது வந்து ஃபர்ஸ்ட். அதே இது வந்து இப்ப இந்த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் இருக்குல்ல, கான்வெக்ஸ் மிரர்ல சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், ஏன்னா கோளம் என்பது இந்த சைடு தான் வரும், அதனால நடுப்பகுதி தான் வந்து சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். அதன் வழியே ஒரு கதிர் வந்து போகும்போது, அதாவது மில்லியன் ஆஃப் கதிர் வந்து போகும். அதுல ஒரு கதிரை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கான்வெக்ஸ் மிரர்னால இந்த இடத்துல சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அனுப்புறோமோ அது போற லைன்லயே திரும்பி வந்து வந்துடும் சொல்லுவாங்க. ஏன்னா இது மிரர். மிரர் என்பது என்ன, பிரதிபலிக்க கூடியதா இருக்கும். அதனால எப்படி போகுதோ அதே டைரக்ஷன்ல திரும்பி வந்துடும். என்னன்னா இந்த மாதிரி நிறைய கதிர்கள் போகும்போது கான்வெக்ஸ் மிரர்ல மீட் ஆகாது. ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இமேஜ் என்பது ஃபார்ம் ஆகுறது மீட் ஆகணும். மீட் ஆனாதான் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இதை வடிவமைக்கும் போதே இந்த கதிர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இழுத்து, அதாவது நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அந்த கதிரை வந்து இழுத்து வந்து மீட் பண்ண வைப்பாங்க. அப்படி மீட் பண்ற இடம் எங்கமா இருக்குன்னா இந்த ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் இடைப்பட்ட தூரமா இருக்கும். அது எங்க வேணா இருக்கலாம். இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன். அதாவது நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா அந்த அம்புக்குறி, அதாவது இந்த சைடுல இருக்கிற அம்புக்குறி வந்து பெருசா இருந்தது. ஆனா இங்க இருக்கிற அம்புக்குறி, இந்த அம்புக்குறி பெருசா இருக்கு. ஒன்ஸ் இந்த மிரர்ல பட்டு உருவாகிற அம்புக்குறியோட சைஸை பாருங்களேன், ரொம்ப சின்னதா இருக்கும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வைக்கிற ஆப்ஜெக்டோட தூரம், அதாவது இன்ஃபினிட்டிக்கும் போலுக்கும் நடுவுல வைக்கிறதுனால அது ஃபார்ம் ஆகுறது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த இப்படி ஃபார்ம் ஆகுது பாத்தீங்கன்னா அந்த நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்குன்னா விர்ச்சுவலா இருக்கும். வாட் யூ மீன் பை விர்ச்சுவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாய பிம்பம் தமிழ்ல சொல்லுவோம். ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒரு மிரர் இருக்கு, அந்த மிரருக்குள்ள பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. அந்த மிரருக்குள்ள வந்து இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது. இது வந்து மாய, ரைட்டா? எப்படி அந்த கண்ணாடிக்குள்ள தெரியுது பாத்தீங்கன்னா அதுதான் மாய பிம்பம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் என்ன, இந்த கான்வெக்ஸ் மிரர்ல கண்ணாடிக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அதனால அது உருவாகிற இமேஜ் வந்து விர்ச்சுவல், தமிழ்ல மாயன்னு சொல்லுவோம். எப்போதும் வந்து ஒரு இடத்துல விர்ச்சுவல் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அது எப்படி இருக்கும்னா எரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை எரெக்ட் அப்படின்னா நேரான பிம்பமா இருக்கும். இங்க பாருங்களேன், அம்புக்குறி மேல் நோக்கி தான் இருக்கு, இங்கேயும் அம்புக்குறி மேல் நோக்கி இருக்குது. அதே இது சில இதுல பார்க்கும்போது அம்புக்குறி கீழ் நோக்கி இருக்கும். அப்ப கீழ் நோக்கி இருக்கும்போது அது என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெர்டட் அப்படின்னு வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இன்வெர்டட் தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க, தலைகீழ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப நான் வந்து ஷார்ட்டா சொல்றேன். ஆனா அது கான்செப்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் சொன்னா மட்டும்தான் வந்து ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நான் புரிய வைக்கணும். ரூல்ஸ்னா என்ன, ஒவ்வொருக்கும் ஒரு பார்ட் என்ன, எப்படி வந்து ஆப்ஜெக்ட் இருக்கும்போது ஃபார்ம் ஆகும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் ஒன் பை ஒன் வந்து சொல்லும் போதுதான் என்னன்னா உங்களுக்கு புரிய வரும். இது நம்ம கொஸ்டின் பார்க்கனால உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். இதை வச்சு பார்க்கும்போது என்ன, அவன் கேட்ட கேள்வி வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்வெக்ஸ் மிரர்ல வைக்கும்போது அது இன்ஃபினிட்டி அண்ட் போல் கிட்ட வைக்கும்போது உருவாகிற இமேஜ் எப்படின்னா விர்ச்சுவல் இமேஜா இருக்கும். ஆனா விர்ச்சுவல் அப்படின்னு வந்தாவே அது எரெக்ட் இமேஜா இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இப்ப நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன்ல, இதுலயுமே என்னன்னா சில ஷார்ட் கட்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன ஷார்ட் கட்ஸ்னா நீங்க சிம்பிளா ரொம்ப பண்றதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு வந்துட்டாவே, குவிய ஆடி அப்படின்னு வந்துட்டாவே 2 கண்டிஷனா என்னன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வைக்க முடியும். அது என்னன்னா ஒன்ஸ் வந்து நம்ம ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்ல வைக்கணும், ஆர் எல்ஸ் ஆப்ஜெக்டை எதுல வைக்கணும் அப்படின்னா அந்த இன்ஃபினிட்டிக்கும் போல்லையும் வைக்கணும். இந்த 2 இடத்துல மட்டும்தான் வந்து ஆப்ஜெக்டை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்படி ஆப்ஜெக்டை வைக்கும் போது இங்க பாருங்க, ஆப்ஜெக்டை வைக்கும் போது நம்மளுக்கு உருவாகிற இமேஜ் என்னன்னா விர்ச்சுவலா இருக்கும். ரெண்டுலயுமே விர்ச்சுவலா இருக்கும். விர்ச்சுவலா இருந்தாவே எரெக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எரெக்டா நேரான பின். இங்க பாருங்க, இங்க இருக்கிற அம்புக்குறி இங்க இருக்கிற அம்புக்குறி ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கு, அதனால எரெக்ட்னு சொல்றது. இங்க இருக்கிற அம்புக்குறி இந்த இடத்துல அம்புக்குறி இல்லைன்னு நினைக்காதீங்க. அது என்ன ஆகும்னா ரொம்ப மைனூட் லெவல்ல இன்ஃபினிட்ல வைக்கும் போது உருவாகிறது ஃபோக்கஸ்ல உருவாகும். அது ரொம்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனூட்ல இருக்கும். அதனால இந்த இடத்துல புள்ளி மாதிரி இருக்கும். இது எல்லாமே கான்செப்ட் நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கணும். நான் கம்ப்ளீட்டா இது என்ன கான்செப்ட், ஒவ்வொன்றுக்கு என்ன மீனிங், எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா வந்து பிசிக்ஸ் லைட்டோட பார்ட் 3ல உங்களுக்கு டீச் பண்ணிருப்பேன். இந்த கான்செப்ட் பெருசுனாலதான் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேல வந்து போட்டிருப்பேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, அடுத்து போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்டிக்கல் பினாமினம் கேன் எக்ஸ்பிளைன் த ஃபிளாட்டனிங் ஆஃப் த டிஸ்க் ஆஃப் த சன் அட் சன்ரைஸ் அண்ட் வந்து சன்செட்? இது ஒன்றும் கிடையாது. அதாவது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கேன். லைட் ரிலேட்டடா, லைட் அண்ட் ஆப்டிக்ஸ் ரிலேட்டடா குரூப் கேல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அந்த மிரர் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது. இன்னொன்னு என்னன்னா
அப்ளிகேஷன் ஓரியன்டா. அது என்ன அப்ளிகேஷனும் இந்த லைட் வச்சு இயற்கையிலே நிறைய வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள் இருக்கும். அந்த நிகழ்வுகளை வச்சு என்னன்னா